ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் குரு சேனல்லேருந்து சிவகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 2 விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ளே நமக்கு எவ்வளோ ஃபைல் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எல்லா ஃபைல் நேமையும் அட் அ டைமில் நம்ம ரீநேம் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த 2 இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க ஃபுல்லாக இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் தமிழ் குரு சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இங்கே என்னோடய டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸல்னு சொல்லிவிட்டு. அந்த எக்ஸலுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபைல் நேம்ஸை ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அதையும் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் இப்போது ரன்குள்ளே போனீங்கன்னாக்கா நீங்கள் சிஎம்டின்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லொக்கேஷன் எடுக்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபைல்ஸை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா காப்பி பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் காப்பி அண்ட் இங்கே கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீ சிடி அப்படிங்கிறது கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னாக்கா இந்த டேரக்டரிக்குள்ளே நம்ம அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். இப்போது டெஸ்க்டாப் தான் ஓப்பன் ஆகிடுச்சு, டெஸ்க்டாப் வந்துருச்சு. தென் சிடி அந்த ஃபோல்டர் நேம், என்ன ஃபோல்டர் நேம் அது, எக்ஸல் அப்படிங்கிற ஃபோல்டர் நேம் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளே தான் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் நான் சொல்லலான் இருக்கேன். நான் இப்போது இந்த மாதிரி டேரக்டரி இப்படி ஓப்பன் பண்ணாமல் இன்னொரு விதமாகவும் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இப்போ எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீநேம் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே அட்ரஸ் பார் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் பாரில் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி எல்லாம் செலக்ட் ஆகிக்கும். ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேரக்டரி லொக்கேஷன் கிளியராக அங்கேயே வந்துடும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்னால் நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த டேரக்டரியும் இங்கேயும் கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற கமாண்டை மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா dir டைரக்டரி ஸ்பேஸ் /b ஸ்பேஸ் அப்புறம் greater than அண்ட் நீங்கள் என்ன ஃபைல் நேம் நினைக்கிறீங்களோ அது வேணால் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ஜஸ்ட் நேம்ஸ் நான் கொடுக்குறேன். names.txt டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் எனக்கு வேணுங்கிறதுனால txt நான் கொடுக்குறேன். இப்போது ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது இந்த எக்ஸல் ஃபைலில் நான் அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே நேம்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே ஜென்ரேட் பண்ண ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உள்ளுக்குள்ளே எனக்கு என்னென்ன நேம்ஸ் இங்கே இருந்ததோ, ஃபைல் நேம்ஸ் எல்லாமே இருந்ததோ வித் டாட் என்ன எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சோ அந்த சேம் எக்ஸ்டென்ஷன் இங்கே நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்படி நான் சைட் பை சைடு வச்சு காட்டிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு டைப் ஆஃப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா அதே டேரக்டரி அப்படியே இருக்கட்டும், சரிங்களா. dir ஸ்பேஸ் /b இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நல்லாவே தெரியும், நிறைய ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் இருந்தால் போதும், அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எனக்கு தனியாக எடுக்க முடியுமா அப்படின்னா அதுவும் பாசிபிள். அதுக்காக தான் நான் இதை வந்து பார்த்திங்கன்னா 2-3 இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத முன்னாடி சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் *. இப்போ அதில் நான் வந்து ஜேபிஜி ஃபைல் வச்சுருக்கேன். ஜேபிஜினாக்கா இமேஜ் ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ். ஜேபி ஃபைல் நேம்ஸ், இப்போது நேம்ஸ்ன்னு கொடுத்தேன் இல்லையா, இது வந்து இமேஜுங்கிறதுனால இமேஜஸ் அப்படிங்கிறதுன்னு சும்மா ஃபைல் நேமாக கொடுக்குறேன். .txt
இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபைல்ஸ் மட்டுமே எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும். அதுதான் இந்த கமாண்டில் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம ஓகே பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அதே மாதிரி அங்கே எக்ஸல் ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். எஸ், நம்ம முன்னாடி பண்ண நேம்ஸும் இருக்குது, இப்போ பண்ண நம்ம இமேஜஸும் இருக்குது. இந்த இமேஜஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஜேபிஜி டாட் இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டாட் ஜேபிஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கனாக்கா இது நிறையவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஃபைல் நேம்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ரீநேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் நேம்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கொடுத்துருக்க நேமை பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் இதுக்கப்புறமா இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அப்புறம் கமாண்ட், என்ன கமாண்ட் அப்படிங்கிறது ரீநேம் பண்ணணும் இல்லையா, அதுக்கான கமாண்ட் அது. இப்போது எக்ஸ்டென்ஷன், இப்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷன்லேயே நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் அப்படி. தென் அதே மாதிரி கமாண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம கமாண்ட் ப்ராப்ளம் எப்படி யூஸ் பண்ணோம், REN அப்படிங்கிற கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். தென் நம்ம என்னவா அந்த ஃபைல் நேம்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். நம்ம இப்போ அஜித்ன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஜித் சார் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது ஆர்யான்னு இருக்கிறது ஆர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். சின்னதாக இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் நான் கொடுக்குறேன் இங்கே. இப்போ ஃபைனலாக இந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ரீநேம் அப்படிங்கக்கூடிய கமாண்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் சிம்பிள், அதுக்கப்புறமா டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ், மறுபடியும் 3 டைம் டபுள் கோட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் அண்ட் சிம்பிள் கொடுத்து, இப்போது சோர்ஸ் நேம் என்னவோ சோர்ஸ் நேம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 டைம் டபுள் கோட்ஸ் கொடுக்க போகிறோம். திரும்ப ஒரு ஸ்பேஸ், தென் ஒரு டபுள் கோட்ஸ், அப்புறம் அண்டு எந்த நம்ம ரீநேம் பண்ண விரும்பக்கூடிய அந்த அஜித் சார்ன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். திரும்ப அண்டு டாட் ஜேபிஜி. இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா அந்த எக்ஸ்டென்ஷன் அஜித் சார் டாட் ஜேபிஜி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நம்ம மாறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும் கரெக்டாக. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள் கோட்ஸ் 3 டைம்ஸ் நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். இதில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் அப்படிங்கிறதுக்கு ரென் கமாண்ட் ஸ்பேஸ் அது டபுள் கோட்ஸ் அஜித் டாட் ஜேபிஜி டபுள் கோட்ஸ் அஜித் சார் டாட் ஜேபிஜி அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கு. அதாவது சோர்ஸ் நேமும் நம்ம இங்கே ரீநேம் பண்ணக்கூடிய நேமும் இருக்கிறத நம்ம காட்டியிருக்கோங்க. நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமில் ரீநேம் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்முலா வந்து உங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரீநேம் பண்ணது நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அப்பியர் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.